Praise the Lord. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். பாகம் 8 நாங்கள் பார்ப்போம். கடந்த வாரங்களில் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் படித்து வருகிறோம். இன்றைய நாளில் ஒரு வீட்டை நாம் கட்டுவதற்கு முதலாவது என்ன செய்வோம்? அதை அழகாக கட்டுவதற்கான இடத்தை வாங்குவோம். அந்த வீடு கட்டுவதற்கான இடத்தை நாங்கள் தெரிவு செய்வோம். அந்த வீட்டை தெரிவு செய்த பின் யாரை கொண்டு செய்யலாம் என்பதை குறித்து நாங்கள் தெரிவு செய்வோம். அதனை தொடர்ந்து அதுக்கு என்ன விதமான பொருள்கள் வாங்கலாம், என்ன குவாலிட்டியில வாங்கலாம், சிமெண்ட் என்ன குவாலிட்டி, கம்பிகள் என்ன குவாலிட்டி, இப்படி எல்லாம் வகை வகையாய் பார்ப்போம். ஏனென்றால் அந்த வீட்டில் நாம் வாழ போகிற வீடு அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று கைகளால் கட்டப்பட்ட பல வீடுகள் உடைந்து சிதறி சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டை நாம் அழகாக கட்டி அதில் நாம் ஆனந்தமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் அந்த முக்கியமான சில காரியங்கள் நம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும். முதலாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனால் நீதிமொழிகள் 21:9 சொல்லுகிறது, சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். பாருங்க, வீட்டுக்குள்ள வந்து எந்த நேரமும் சண்டைகள், ஓயாத சண்டைகள், கணவன் மனைவி இடையில சண்டைகள், பிள்ளைகளுக்கு இடையில சண்டைகள், ஒற்றுமை சிதைக்கப்படுகிறது. இதன் நிமித்தமாக பிள்ளைகள் நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் அதிகம் வருகிறது. ஏன்? பிள்ளைகள் போடுகிற பிரச்சனைகளை தாயோ தகப்பனோ தட்டி கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள பிரிவினைகள் வருகிறது. அப்போ வீடு வந்து சண்டை இல்லாத வீட்டாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வீட்டில் பிள்ளைகள் சண்டை போடும் பொழுதோ, கணவன் மனைவி சண்டை போடும் பொழுதோ புரிந்துணர்வோட ஒருவர் தாழ்மையாக விட்டு கொடுத்து போக வேண்டும். நீ அதை செய்தால் நானும் விட மாட்டேன் என்று சொல்லி நாம் அதை தலையில் தூக்கி சுமர்ந்து கொண்டோம் என்றால் அமைதி சிதைந்து போய் விடுகிறது. அதை நாங்கள் இருதயத்துல சுமக்க கூடாது. பிரச்சனைகளை நாம சுமக்க தொடங்கினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை திருப்பிக் கொடு. நாம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தில் அடித்து, ஒரு முதுகில் அடித்து, கை கால்கள் அடித்து, உடைத்து காயப்படுத்தி ஒரு மூலையில் உட்கார வைத்து விடுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. வீடு அழகா இருக்க வேண்டும் என்றால் புத்தி உள்ள ஸ்திரீகளாக, சண்டையற்ற குடும்பங்களாக அந்த பெண் அந்த குடும்பத்தை சண்டை இல்லாத குடும்பமாய் நடத்தி கொண்டு போவானால் அந்த குடும்பம் அழகாய் இருக்கிறது. எனவே குடும்பத்துல சண்டைகள் இல்லாதபடியும் அந்த குடும்பம் அழகாய் கட்டப்பட வேண்டும். அடுத்து நாங்க பார்க்க போனா மற்றவருடைய பொருள்கள், ஜோசுவா 7:21 பாருங்கள். மற்றவருடைய பொருள்களை கூட நாங்க வீட்டுக்குள்ள வைத்துக் கொள்வோமானால் அதுவும் கூட பிரச்சனை வருகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளிச்சேக்கையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. பாருங்க, அந்த யோசுவா காலங்கள்ல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுதுலாம் அந்த நேர்த்தியான பாபிலோனிய அந்த பாபிலோனுடைய பொருள்கள் சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் எடுத்துக்கொண்டாராம். பாருங்க, அங்க இச்சை வருகிறது. உலகத்தின் பொருள்கள் மீது ஆசை வரக்கூடாது. பிரியமானவர்களே, பெண்களாகிய நாங்கள் நமக்கு கழுத்து நிறைய நகைகள் வேண்டும், 20,000க்கு சாரி வேண்டும், 30,000க்கு ஹேண்ட்பேக் வேண்டும், இப்படி நம்முடைய விலை உயர்ந்த பொருள்கள் நாங்கள் இச்சிப்போம். ஆனால் குடும்பம் விழுந்து போய் விடுகிறது. குடும்பத்துல இச்சைகள் இருக்கக்கூடாது. என்ன இச்சைகள்? உலகத்தின் பொருள்கள் மீது இச்சை இருக்கக்கூடாது. இன்றைக்கு உள்ள பெண்களுக்கு மேக்கப், தலை முடிகளை சரிப்படுத்துவதற்கு கூட 10,000 தேவையா இருக்கிறது. உடம்பு முழுவதுமாய் கிளியர் பண்ணணும், அதுக்கான மேக்கப் சாமான்களுக்கான பணம். இப்படியாக உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் மீது இச்சைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? பணம் அதிகமாய் செலவாகிறது. பணத்தை வீண் விரயமாக்குகிறோம். திரும்பியுமாய் அந்த வீடு வறுமையில விழுந்து போகிறது. புத்தியுள்ள பெண்களாகிய நாம சிக்கனமாக வாழ பழகி கொள்ள வேண்டும். சிக்கனமாக பணங்களை சேமிக்க வேண்டும். உலகத்தின் ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. உலகத்தின் பொருள்களை இச்சிக்க கூடாது. இச்சை பாவம் தரிக்கிறது. இச்சை அதிகமாக நாங்கள் உலகத்தின் பொருள் மீது இச்சை கொண்டோமானால் நமக்கு மேலதிகமான பணம் தேவை. பணம் கணவன் கொடுக்காவிட்டால் பிரச்சனை. பணம் கிடைக்காத பட்சத்திலே கடன் வாங்குவோம். கடன் வாங்கிய பட்சத்திலே அந்த கடனை கொடுக்க முடியாது, இன்னொரு கடன் வாங்குவோம். இப்படியாக கடனுக்குள் நாங்கள் விழுந்து அதன் பிறகு வாழ்க்கையை சிதறடிக்கப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, உலகத்தின் பொருள் மீது இச்சைகளை கொண்டு வருவோமானால்
உலகத்தின் பொருள் நமக்கு ஆசை ஏற்படும். பக்கத்து வீட்டு ஒரு சாரியை இரவல் வாங்கி உடுத்தி கொண்டு போவோம். திரும்ப அந்த சாரி அழகானதா இருந்தால் கொடுக்க மனசு வராது. ஏன் அந்த சாரி அழகா இருக்கிறது, பொய் சொல்லிடுவோம். அந்த சாரி காணாமல் போய்விட்டது. அடுத்த விட்டு பாத்திரத்தை வாங்கி பயன்படுத்திட்டு காணாமல் போய்விட்டது. இப்படி எத்தனையோ வீடுகள்ல உலகத்து பக்கத்து வீட்டு பொருள் நம்ம வீட்டு பீரோவில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் பொருள்கள் மீது இச்சை கொள்வோமானால் நம்முடைய வீடு சிதறடிக்கப்படுகிறது, வீடு அழிக்கப்படுகிறது. அதே போல நீதிமொழி 21:14 சொல்லுகிறது, அகங்காரமும் இடுப்பும் உள்ளவனுக்கு பரிகாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோட நடக்கிறான். அகங்காரங்கள் நம் வீடுகளில வேண்டாம். தான் என்ற கர்வம் நமக்கு வேண்டாம். என்னிடம் இருக்கிறது, நான் திறமைசாலி, நான் புத்திசாலி, நான் மிக நல்லவள், நான் தான் உயர்ந்தவள், நான் தான் இப்படி அப்படி என்று நாங்களே நம்மை புகழாரம் பாடிக்கொண்டிருப்பதை கர்த்தர் அருவருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாக இருக்க வேண்டும். வீடுகளில பெண்களுக்கு அகங்காரம் இருக்கவே கூடாது. இன்றைக்கு கணவனுக்கோ தாய் தகப்பனுக்கோ சகோதரனுக்குள் அடிப்பணிந்து வாழ வேண்டும். நாங்க இன்னைக்கு சண்டைகள் வந்தால், நான் என்ன அடிமையா உனக்கு, நான் அப்படி இருக்க முடியாதே என்று நாங்கள் வாக்குவாதம் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, குடும்பத்தை சீர்கெடுக்கிறது அகங்காரம் ஒரு காரியமா இருக்கிறபடியா நம் குடும்பங்களில் அகங்காரம் இருக்கக்கூடாது. உலக பொருள்களின் மீது ஆசைகள் இருக்கக்கூடாது. உலகத்தை இச்சிக்க கூடாது. இப்படியாக ஒரு வீடு அழகாய் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்படுகிற வீடு ஆரோக்கியமான வீடாக இருக்கும். இன்னொரு காரியத்தை கூட நாங்கள் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 15:27, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருள் ஆசை வரும் பொழுது வீடு அங்க சிதறடிக்கப்படுகிறது. பரிதானம் வாங்குகிறவனுடைய வாங்கக்கூடாது. பரிதானம் இன்னைக்கு வட்டிக்கு பணம், எதற்கெடுத்தாலும் வட்டி. 1000 ரூபாய் கொடுத்தா 800 ரூபாய் தான் திருப்பி கொடுக்கணும், 200 ரூபாய் வட்டி. இப்படி வட்டிக்கு வாங்குற பணங்கள் நிலைத்திருப்பதில்லை. நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல இன்னைக்கு குடும்பங்களில கடன் வாங்கக்கூடாது. சகோதரனிடத்துல நாங்கள் பணத்தை வாங்கி கொண்டு அதன் இன்னைக்கு ஒரு சகோதரனுக்கு 1 ரூபாய் பணம் கொடுத்தா கூட அதை திருப்பி திருப்பி கேட்கிற சகோதரர்கள் பெருகி விட்டார்கள். சகோதரனிடத்துல நாங்கள் உதவி செய்தா கூட அவங்க தேவனிடத்துல முறையிடக்கூடாது. போயிட்டு என் சகோதரன் இடத்துல பணம் வாங்கினான், அதை திருப்பி கொடுக்கவில்லை என்று முறையிடக்கூடாது, அல்லது பணத்தை வாங்கி விட்டார் என்று முறையிடக்கூடாது. ஏனென்றால் சகோதரன் நம்மிடத்துல இருக்கும்போது, சகோதரன் சகோதரி யாரா இருந்தாலும் துக்கப்படும் பொழுது நாம் விசாரிப்போமானால் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய உங்கள் கரத்துல இந்த வீடு கட்டுகிற பணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் தான் அந்த வீட்டுக்கான சரியான அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு சரியான ஒரு நபராக இருக்கிறீங்க. எனவே நீங்களே அந்த வீட்டை கட்டுங்க. உங்கள் வீடு உடைக்கப்படுவதில்லை, உங்கள் வீடு அலங்கோலமாக்கப்படுவதில்லை, உங்கள் வீடு சிதறடிக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, பெண்களாகிய நாமத்தான் நம் வீட்டை கட்ட போகிறோம். இந்த காரியம் இன்னும் நிறைய காரியங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். வருகிற நாட்களில இன்னும் அடுத்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கலாம். புத்தி உள்ள ஸ்திரீயின் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறாரு. இரக்கத்தில் ஐஸ்வர்யங்கள் அன்பான பிதாவே, இன்றைக்கு பல வீடுகள் சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்பா இயேசுவே, இந்த வீடை கட்டுகிற பணி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் கரத்துல நீர் கொடுத்திருக்கிறீங்க. அந்த வீட்டை பிள்ளைகள் அழகாய் கட்டி முடிக்க உதவி செய்வீராக. வீட்டுக்குள்ள அகங்காரம் வேண்டாம் ராஜா, உலக பொருள்களின் மீது இச்சைகள் வேண்டாம் ராஜா, வீட்டுக்குள்ள சண்டைகள் வேண்டாம் ராஜா, பிறர் பொருளை வாங்காது இருப்பாயாக, பரிதானம் வாங்காது இருப்பாயாக, கடன் கொடுக்காது கடன் வாங்காது இருப்பாயாக. இந்த வார்த்தைகளாகிய பெண்களாகி நாங்கள் பிடித்துக் கொண்டு ராஜா, புத்தி உள்ள ஸ்திரீகளாய் எங்கள் வீட்டை அருமையாய் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உன் திருக்கரத்துல ராஜா இதை கேட்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. வீட்டை கட்டுகிற பொறுப்பை இனிமேலும் அவர்கள் கையில் எடுத்து வீட்டை அழகாய் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யோசுவா 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற
ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000 3000 பேர் போய் ஆயியை முறிய அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்.
உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது. வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும்.